Hi, hello, vanakkam and welcome. நான் உங்க ஹரிணி from Quacks NEET Academy. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து நமக்கு எப்போதுமே நிறைய நோட்டிஃபிகேஷன் இருந்துட்டு வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கேண்டிடேட்ஸ் இருந்துட்டு அப்ராக்சிமேட்லி 7500 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்காங்க அப்படின்னா இன்எலிஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துட்டு நீங்கள் எலிஜிபிளா இல்லை இன்எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது இருந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பேஜ் இருந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா grievances of not eligible candidate in government quota UG medical and dental admission 2026 to 27 session இருந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா you will get a நோட்டிஃபிகேஷன் ஹியர். இதில் இருந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதனால் இருந்துட்டு இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இன்எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு எதனால அப்படின்னா லேக் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோ இல்லை வேற ஏதோ ரீசன்னாலையும் தான் அவங்க இருந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் இருந்துட்டு ஆல்ரெடி எப்போவே நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 27/7/2026 3 PM இருந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இருந்துட்டு இந்த இதை சப்மிட் பண்ணுறதுக்கான டைமிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு தான் இருந்துட்டு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் கிரீவன்சஸ் இது சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7th August 2026 3 PM இருந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கான டைம். இப்போ இன்கேஸ் இருந்துட்டு நீங்கள் இன்எலிஜிபிளாக இருக்கோ இல்லை நீங்கள் டாக்குமெண்ட் ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இருந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் 3 o'clock வரைக்கும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் கேட்டகரியில் இருந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நிறையா பேர் இருந்துட்டு இன்எலிஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்துட்டு வந்திருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 6300 கேண்டிடேட்ஸ் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துட்டு ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிறதுனால இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதனால எலிஜிபிள் ஆர் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான ரீசனுமே இருந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் டு பி eligible under the general government quota. The reason for their ineligibility can be viewed once they log in their portal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எதில் ineligibility கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CMC 20% ineligible. CMC அப்படின்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல இருந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கிற காலேஜ். ஓகே, திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 20% ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் இருந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இவங்க எதனால நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்துட்டு சப்மிட் பண்ணலை அப்படிங்கிறதுனால இருந்துட்டு இவங்க இருந்துட்டு இந்த இதில் இருந்துட்டு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற நேட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்க்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அப்ராக்சிமேட்லி 250 கேண்டிடேட்ஸ் என்ன இருக்காங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் கோட்டா ஐஆர்டி வார்டு. ஐஆர்டி வார்டு அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், ஓகே, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இல்லை ஒர்க் ஆகிற பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு ஐஆர்டி வார்ட் கோட்டா சீட்ஸ் இருந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு இருந்துட்டு ஐஆர்டி வார்ட் சர்டிஃபிகேட் இருந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். அப்படி ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா இருந்துட்டு ஐஆர்டி அத்தாரிட்டிஸ் இருந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நாட் எலிஜிபிள் இருந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 85 கேண்டிடேட்ஸ் இருந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி ஓப்பன் கேட்டகிரியில் அப்ராக்சிமேட்லி 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு என்ன இருக்காங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் பிகாஸ் நாட் ப்ரொடியூசிங் தேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துட்டு ப்ராப்பராக இருந்துட்டு டாக்குமெண்ட் இருந்துட்டு சப்மிட் பண்ணாததுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 7.5% கோட்டாவில் இருக்கிறவங்களும் இருந்துட்டு 650 கேண்டிடேட்ஸ் இருந்துட்டு இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ த ரீசன் ஃபார் தேர் இன்எலிஜிபிலிட்டி இஸ் EMIS டேட்டா இஸ் நாட் மேட்ச்ட் ஆர் பொனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்துட்டு அவங்க அட்டாச் பண்ணல அப்படின்னா இவங்க இருந்துட்டு
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எலிஜிபிளா இல்லை இன்எலிஜிபிளா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ்லேயே இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டல் லிங்க் ஃபார் கிரீவன்சஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் இந்த போர்ட்டல் இருந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்துட்டு இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கோர்ஸ் செஷன் இருந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் இருந்துட்டு நீங்கள் லாகின் ஐடி இல்லை லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருந்துட்டு கொடுக்கணும். இது எதோட லாகின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லாகின் ஐடியும் இருந்துட்டு பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பீங்க. அதை இருந்துட்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா the next page will be open. So application verification portal இருந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் application details, application number, name, community, religion, date of birth, gender இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா செகண்ட் ஒன் சப்ஜெக்ட் மார்க் இதெல்லாமே இருந்துட்டு ஃபில் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் கேட்டகரிக்கு இருந்துட்டு கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி இருந்துட்டு கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்துட்டு இதில் சப்மிட் பண்ணணும். நீங்கள் எதுக்குமே கிளைம் பண்ணல அப்படின்னா நாட் கிளைம்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட்டஸில் உங்களுக்கு இருந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துட்டு வரும். இன்கேஸ் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ அப்டேட் இன் தட் லிங்க். இப்போ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா யூ ஹாவ் கன்ஃபார்ம் தட் ஆல் த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபைன். இல்லை இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டூ அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் இன் தட் லிங்க். அண்ட் நிறைய பேர் இருந்துட்டு 7,500 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா இன்எலிஜிபிளாக இருக்காங்க. அண்ட் தென் இதில் இருந்துட்டு அட்லீஸ்ட் நிறைய பேர் இருந்துட்டு என்ன ஆயிருக்கலாம் 500 ஸ்கோருக்கு மேலே இருந்திருக்கலாம். ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் இருந்துட்டு ப்ராப்பராக அப்லோட் பண்ணாததுனால என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா அவங்களோட ட்ரீம் எம்பிபிஎஸ்ங்கிறது அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஸோ எல்லாருமே இருந்துட்டு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு 30th ஆகஸ்ட் இருந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ரியராக இருந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்துட்டு ப்ராப்பராக இருந்துட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு இருந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ திங்க் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.